இட்லி. ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஸ்டர் ஜெயக்குமார். சுவையான தட்டு இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறையவே நம்மளுடைய இட்லியை நம்ம செய்து பார்த்துட்டோம். இதுலேயும் பெரிய மாற்றமோ வித்தியாசங்களோ இல்லை. ஆனாலும் ரொம்ப பிரபலமாக தட்டு இட்லி அப்படின்னு எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை நாமளுமே செய்து பார்ப்போம் அப்படின்றதுக்காக இப்போ நம்ம செய்து பார்க்க போகிறோம். வாங்க சுவையான தட்டு இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான்குக்கு ஒரு பங்கு அப்படின்ற விகிதத்தில் ஊற வச்சுருக்கிறோம். இதில் வந்து உளுந்து மற்றும் ஒரு தேக்கரண்டி வெந்தயம். இதை இப்போ நம்ம நல்லா மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். எப்பொழுதுமே நாம் பல பதிவுகளில் சொன்ன மாதிரி மிக்சர் ஜாரில் போட்டு உளுந்து அரைக்கும் பொழுது கொஞ்சமான ஐஸ் கட்டிகளை இது கூட சேர்த்துக்கலாம். அது சேர்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, இது சூடாவதை தவிர்த்து நம்மளுக்கு நல்ல மாவு பொங்கி வர மாதிரி கொடுக்கும். இப்போ நம்ம ஐஸ் கட்டிகளை இது கூட சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, மாவு சூடாகாமல் நல்ல வெளிப்புறம் ரொம்ப குளிர்ந்து காணப்படுது. இப்படி தான் நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்மளுக்கு உளுந்து நல்லா பொங்கி வரும். அதனால் இன்னும் கொஞ்சம் கூட ஐஸ் கட்டிகளை போட்டு நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு நல்லா அரைக்கப்பட்ட உளுந்து மாவு தயாராக இருக்குது. அடுத்தது ஒரு அளவுக்கான உளுந்து எடுத்துக்கிட்டோன்னா 3/4 அளவுக்கான ஜவ்வரிசியை எடுத்துக்கணும். அரை கப்பு இதுக்கு, இது 3/4 கப்பாக இருந்தால் அரை கப்புக்கு அவல் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம இது எல்லாத்தையுமே குறைந்தது 5 மணி நேரமாவது ஊற வைக்கணும். 5 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம அரைச்சிட்ருக்கோம். அருமையாக அரைக்கப்பட்ட ஜவ்வரிசி மற்றும் அவல் தயாராக இருக்குது. இப்போ அரிசி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசியை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம், இல்லைன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும். அரிசி மாவு அரைஞ்சிடுச்சு. மொத்த மாவையும் அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாவை நல்லா கலந்துட்டோம். இது 8 மணி நேரமாவது புளிப்பதற்கு வைக்க வேண்டும். அப்போ தான் மேலே புளிச்சு இந்த மாவு பொங்கி வந்தால் தான் இட்லிகள் மிருதுவாக இருக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. அதனால் இதை வர 8 மணி நேரம் மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி தயாராக புளிச்சிருக்கிற மாவை எடுத்து இட்லிகளை செய்யலாம். இப்போ பாருங்கள், இந்த மாவை நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு. இதை எப்படி கலந்து கொடுக்கலாம். இது மாதிரி ஒரே பக்கமாக இதுக்குள்ளே காற்று பூரா மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இட்லிகளை ஊற்றுறதுக்கு தயாராகலாம். இது போன்ற தட்டு இட்லிகளுக்கான அடுக்குகள் கிடைக்குது. இது மாதிரி நம்மளுக்கு இருந்ததுன்னா சரி, இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளுடைய இட்லி தட்டிலேயே இதை ஊற்றி எடுத்துடலாம். சிறிதளவு எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். அப்படி இந்த மாதிரி தட்டு இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன தட்டுகளை கூட கொஞ்சம் அழகாக ஊற்றி வடிவமாக கீழே எதையாவது ஒரு பாத்திரங்களை எதையாவது வச்சு நம்ம இட்லி தட்டு மாதிரி வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இந்த தட்டின் வடிவம் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா தேவைப்படும் இல்லைங்களா. குக்கர் பாத்திரத்தில் அல்லது ஏதாவது ஆவி வேக வைக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக நம்ம எடுத்துக்கலாம். இட்லி வேக வைக்கிற பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அடியில் சிறிதளவு தண்ணீர் ஊற்றிட்டு இந்த தட்டுக்களை இதுக்குள்ளார வைக்கலாம். இதை மூடிட்டு இதற்கு மேலே அழுத்தம் கொடுக்கக்கூடிய விசிலில் இதில் போடக்கூடாது. போடாமல் 10லேருந்து 15 நிமிடங்கள் வரைக்கும் இதை நல்லா முழு தீயில் வேக வச்சிடலாம். ஆவியில் இது வெந்து எடுக்கலாம். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறமா சுவையான ஆவி பறக்கும் இட்லி தயார். இப்போ ரொம்ப சூடாக இருக்கும் பொழுது அடியிலேருந்து இலகி வருவதற்கு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு 2-3 நிமிஷம் கொஞ்சம் ஆற விட்டுட்டு அப்புறமா இதை எடுக்கலாம். விதவிதமான இட்லி பண்ணி சாப்பிட்டுட்டோம். ஒரு தட்டு இட்லி செய்ய மாட்டோமா? சுவையான வடகறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வடகறின்றது வந்து பொதுவாக நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் இதை ரொம்ப சுலபமாக அதே நேரத்தில் சுவையாக பண்ண போகிறோம். அதுதான் நம்ம தோசை பீஸோட சிறப்பு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம இந்த வடகறி எப்படி பண்ண போகிறோம்னா, 1 பங்கு
ஊற வைத்த கடலைப்பருப்புக்கு அரை பங்கு துவரம்பருப்பு எடுத்துருக்கோம். பொதுவாக எல்லாரும் வெறும் கடலைப்பருப்பு மட்டும் போட்டு தான் பண்ணுவாங்க. நம்ம துவரம்பருப்பு போடுறோம். ஏன்னா இதனுடைய சுவையும் ரொம்ப வித்தியாசமா அதே நேரத்தில் நல்லா இருக்கும். இப்போ என்ன பண்ண போறோம், ஒரு சின்ன மிக்சர் ஜார்ல என்ன பண்ணலாம்னா 2 பச்சை மிளகாய், சிறிய துண்டு இஞ்சி வச்சிருக்கோம். இது வந்து நம்மளுடைய குடும்பத்தின் காரம் மற்றும் குழந்தைகளுக்கு எவ்வளவு சரியா வருமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. கொஞ்சமா தேவைப்பட்டதுன்னா ஒரு மிளகாய் போட்டா கூட போதும். அதை பார்த்து போட்டுக்கோங்க. அந்த முதல்ல லேசா அதை அப்படி அரைச்சிட்டு அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, ஊற வச்ச பருப்பு இருக்கீங்களா, நல்ல தண்ணியை வடிச்சிடலாம். தண்ணியே இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாம இதை போட்டு ஒன்று பாதியமா அரைச்சி எடுத்துக்கணும். இவ்வளவுதான் அரைஞ்சிருக்கு. கடலைப்பருப்பையும் அதே மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஆவியில வேக வச்சு லேசா எண்ணெய் போட்டு வறுக்க போறோம். அப்பதான் நம்மளுக்கு அந்த வடையின் சுவை வரும் அப்படின்றதுக்காக. இப்போ ஆவியில வேக வைக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்கேன்னா, நான் அடுப்புல தண்ணி வச்சிருக்கேன். இது நம்ம பொதுவா இட்லி பாத்திரம் அல்லது இட்லி தட்டுல வச்சு வேக வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை உபயோகப்படுத்திக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு இதுல உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து நம்ம இந்த ஆவியில வேக வச்சு எடுக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சிருக்கிற சோம்பு இருக்கு இல்லைங்களா, அதுல கொஞ்சம் இதுல சேர்த்துக்கலாம். அது நல்ல வாசனையை கொடுக்கும். அதனால கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு தட்டை நான் வச்சிடுறேன். இப்போ இதை மூடி இது ஒரு 10 நிமிஷம் இதில் வேகட்டும். இது ஒரு 10 நிமிஷம் வேகிறதுக்குள்ளார நம்ம வடைக்கறி செய்யக்கூடிய அந்த கறியை தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வடைக்கறி செய்ய போகிற பாத்திரம் தயாராக இருக்கு. அதில் ஒரு 2 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். கிராம்பு, பட்டை, சோம்பு போட்டு தாளிச்சிடலாம். இந்த வடைக்கறி எப்படி பண்ண போறோம்னா, தேங்காய், கசகசா மற்றும் முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்ற போறோம். ஏன்னா அதுக்கு ஒரு தனி சுவை இருக்கும். அதனால நம்ம இதை அரைச்சி ஊற்றுறோம். அரைச்சி ஊத்தாமலையும் இந்த வடைக்கறியை பண்ணலாம். ஆனால் பொதுவாக நம்மளுக்கு உணவகங்கள்ல வெளியில கிடைக்கிற அதெல்லாம் வந்து கொஞ்சம் தேங்காய் பால் அல்லது தேங்காய் அரைச்சி ஊற்றிப்பாங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த ஒரு கட்டி தன்மையா அந்த இது இருக்கும், குழம்பு மாதிரி இருக்கும். அதற்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா, முந்திரி, கசகசா மற்றும் தேங்காயை அரைச்சி ஊற்ற போறோம். முந்திரி பிடிக்காதவங்க முந்திரியை தவிர்த்திடலாம். அல்லது கசகசா இல்லை அப்படின்னா அதையும் தவிர்க்கலாம். ஆனால் என்ன ஆகும், கசகசான்றது வந்து உடலுக்கு ரொம்பவே நல்லது. வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கிறதுனால நம்ம கசகசாவை இந்த மாதிரி குழம்புலையும் மற்றும் கூட்டுலையும் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. கசகசா அரையிலேயேன்னு கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் நேரம் தேங்காய் பூவோட சேர்த்து ஊற வச்சுட்டீங்கன்னா வந்து கசகசா அரைஞ்சிடும். சோம்பு பொரிஞ்சோடனே வெங்காயத்தை போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மைய அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம்னா, எடுத்து வச்சுட்டு கடைசியாக இதை நம்ம ஊற்ற போகிறோம். அதனால ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வறுப்பட்டுச்சு. இப்போ தக்காளி இதுக்கு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்மளுடைய பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், சாம்பார் தூள் அல்லது தனியா தூள், இதெல்லாம் செய்யறதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, அதிகமான தீ இல்லாதபடி பார்த்துக்கணும். ஒரு மிதமான அல்லது குறைவான தீக்கிற மாத்திடலாம். இப்போ அதுக்குள்ள நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா ஆவியில, அந்த உருண்டைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, இந்த உருண்டைகள் வந்து நல்லா ஆவியில வந்துருச்சு. இப்போ இதை நம்ம லேசாக எண்ணெய் போட்டு வறுக்க போகிறோம். ஒரு சின்ன வானொலி அடுப்பில் வச்சுக்கலாம். 2 அல்லது 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பொதுவாக வடையோ போண்டா மாதிரியோ நம்ம சுட்டு எடுத்தோம்னா என்ன ஆகும், நிறைய எண்ணெய் உபயோகப்படுத்துவோம் இல்லைங்களா. அதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா, இதில் எண்ணெயில் பொரிச்ச அந்த மனம் இல்லையே வடைக்கறியில் அப்படின்ற ஒரு வருத்தமும் நம்மளுக்கு வராது. இப்போ கொஞ்சம் சிறிய துண்டுகளாக இதை உடைச்சிடலாம்.
கொஞ்சம் வறுபடட்டும். இப்போ இதில் சிறிதளவு தண்ணியை ஊற்றிடலாம். இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம அரைத்த விழுத இதில் போட்டுடலாம். இப்போ இந்த அரைத்த விழுத போட்டதுக்கு அப்புறமா சிறு தீயில வச்சு கொஞ்ச நேரம் இது கொதிக்கட்டும். பார்த்தீங்களா? அழகா அங்கே கொஞ்சம் பொரிஞ்ச மாதிரி வந்துருக்கீங்களா? இது வந்து பொதுவாக நமக்கு இந்த மாதிரி ஒரு வானலியில் போட்டும் வறுத்துக்கலாம், அல்லது தோசை கல்லில் கூட நீங்கள் அப்படியே பரப்பி வச்சு இதை எடுத்துடலாம். ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும். ஏன்னா இந்த எண்ணெய் சேரும்போது வறுபட்ட அந்த மணமும் இதுக்கு வந்துடும். இது நல்லா வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி குழம்பு கூட சேர்த்துடலாம். பார்த்தீங்களா? நம்ம குழம்பு எந்த பக்குவத்தில் தயாராகிருக்குன்னு. நம்ம பருப்பை போட்டுட்டதுனால என்னன்னா ரொம்ப அதிகமான தீ இருக்கக்கூடாது. இதுக்கு குறைவான மிதமான தீ அல்லது சிறு தீயில வச்சிடலாம். வச்சுட்டு கடைசியாக கரம் மசாலா பொடி அது கூட சேர்த்துட்டு இப்போ மெதுவாக சிறு தீயில இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்துருக்கட்டும். அதுக்காக நம்ம ஒரு 10 நிமிஷம் இதை விட்டுடலாம். அடுப்பில் மூடி வச்சிடுங்க. பார்த்தீங்களா? நம்ம வடைக்கறி அருமையாக தயாராகிடுச்சு. இப்போது நம்மளுடைய உப்பு பார்த்துட்டு தேவையிருந்தால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு எலுமிச்சை பழத்தின் சாறை பிழிஞ்சதில் ஊற்றிடலாம். கொத்தமல்லி இலைகளை தூவி நம்மளது வடைக்கறி பரிமாறும் நிலைக்கு தயார். என்ன நண்பர்களே, நம்ம அருமையான வடைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களே. அந்த வடைக்கறின்னாலே ரொம்ப பெரிய விஷயமா அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அப்படி எதுவுமே இல்லாமல் சுலபமாக, அதே நேரத்தில் சுவையாக, நம்மளுக்கு எண்ணெயில் பொரிச்ச மாதிரி ஒரு சுவையும் இருக்கும், ஆனால் பொரிக்கவும் இல்லை அப்படின்ற ஒரு அருமையான இந்த வடைக்கறியை செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த லிங்கை பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.